ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி -288 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ 22,845 ட்ராவல் ஆகுது. அதோடைய ஐ பார்த்தீங்கன்னா 23,376 வெள்ளிக்கிழமை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் வார் சுச்சுவேஷன்ஸ். மற்றபடி எதுவுமே இதில் டெக்னிக்கலி ஆர் ஃபண்டமெண்டலி வி கான்ட் சே எனிதிங். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இறங்குவதெல்லாம் ஏறுவதற்கே, ஏறுவதெல்லாம் இறங்குவதற்கே. ஸோ வார் சுச்சுவேஷன்ஸ் அப்போ எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளில எடுத்துகிட்டு இருப்பாங்க, செல் பண்ணுவாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் எல்என்டி எடுத்துப்போம். 3,900 ட்ராவல் பண்ணது இப்போ 3,400 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் பாட் த ஷேர் 2,700 எல்லாமே இருக்கிற ப்ராஃபிட்டில் போதும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் டூ அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் டூ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறப்ப என்ன ப்ரீமியமில் எடுக்கிறீங்க அப்படின்னு, சப்போஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ரீமியமில் எடுக்கிறீங்க கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ நாளைக்கான இது என்னன்னா, இந்த 2 நாளில் என்னென்ன நடந்ததுன்னா, ஈரான் சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணியிருக்கு, கத்தாரை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ என்னன்னா, எல்லாமே அட்டாக் பண்ணுறது எல்லாமே முக்கியமான லைன்ஸ். அது இட் மேபி பைப் லைன்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஆர் எனிதிங்ஸ். இன்னும் அந்த போர்ட் போர்ட்டையும் நம்ம ஈரான் தடுத்திருக்கு. என்னென்ன நேஷன்ஸ் அவங்களுக்கு பாராட்டுறாங்க, என்னென்ன நேஷன்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்குது. மற்றபடி எதுக்குமே பர்மிஷன் கொடுக்கல. ஸோ வி ஹவ் டு வெரி வெரி பேனிக் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். இட் மே ட்ராவல் டு 21,800 to 24,500. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மிஸ்டர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எப்படின்னா, 48 hours கேடு விதித்தார். பட் என்னன்னா, ஈரான் அதெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரியே இல்லை. எப்படி எங்களை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வேறு மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையில் போகிறாங்க. அவங்க அவங்க நேஷன் சேவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ என்னன்னா, ஃபைட்டுன்னு அப்புறம் எல்லாருமே ஃபைட்டில் தான் இருப்பாங்க. மீன் குறிக்கோளாக என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு பொசிஷனும் எடுக்கிறப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரொம்ப பேனிக் ஆகாமல் கேர்ஃபுல்லாக எடுங்க, வாட் எவர் இட் மேபி. ஸோ திங்கக்கிழமை அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 21,800 to 24,300. ஏன்னா ரெண்டு சைடுமே 1000 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் 4 days தான் இருக்குது அடுத்த வீக்கில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26th ஹாலிடே, என்எஸ்சி ஹாலிடே. ஸோ 4 daysல எப்படி இருந்தாலும் டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, வெனஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா இருங்க. ஏன்னா இது நீங்கள் கடுமையாக உழைத்து பணம், அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டெக்னிக்கலி ஆர் ஃபண்டமெண்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸ் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. ஜஸ்ட் வாட்ச். இஃப் யூ ஆர் இன் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரை டு இன்வெஸ்ட் மோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் ஐஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 188 போயிட்டு இப்போ 151 இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான விடைகள், லாபம் எல்லாமே கிடைக்கும். எல்என்டி ஷேர்லாம் லாஸ்ட் 1 weekல 10 daysல பார்த்தீங்கன்னா நியர்பை 500 points டவுன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரை டு இன்வெஸ்ட் அட் திஸ் பேனிக் சுச்சுவேஷன். தேங்க்ஸ் எ லாட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருமே நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.